கடவுள் என்பவர் யார்? குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தானா? மனிதன் கடவுளை படைத்தார்னா அல்லது கடவுள் மனிதனை படைத்தாரா? ஏன் அந்த சிம்பான்சி மனுஷனா மாறல? 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாங்க? அப்ப 7ஆம் நாள் பல புலிகள் உருவாகிறது. இந்த சபாத் என்பது தமிழில் சொன்னீங்கன்னா ஓய்வு நாள். இந்த 7 நாள் சைக்கிள் ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பித்து சனிக்கிழமையில முடியக்கூடிய இந்த விஷயம் மாறவே இல்லை. வேதம் முழுவதிலும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றோ அல்லது மாற்றப்பட்டதென்றோ எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சனிக்கிழமை என்பதற்கு வேதம் முழுவதும் ஆதாரம். கற்பனையை மீறுவதிலே பாவம். கத்தோலிக்க சபை நாங்கள் தான் இந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினோம் என்று சொல்றாங்க. அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த கடைசி கால செய்தி என்னவென்றால் முத்தூது என்று சொல்லக்கூடிய 3 தூதர்களுடைய செய்தி. வணக்கம். வேதத்தில் விவாதங்கிற ஷோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் எனக்கும் வேதத்தில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விக்கெலாம் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறார் இமானுவேல் எஸ்டிஏ திருச்சபையோட ஹெல்டர் மிஸ்டர் ராபின் ஆண்டனி. வணக்கம் அண்ணா. வணக்கம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேள்விக்குள்ளேயே போயிடலாம். சரி. எனக்கும் நிறைய வேதத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. நான் உங்களில் ஒருவனாக நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேள்விக்குள்ளேயே போயிடலாம். சரி. ஸோ முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள் என்பவர் யார் அப்படிங்கிறத கேள்வி எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதுக்கான பதில் என்ன? கடவுள் என்பவர் யார் என்றதுக்கு முன்னாடி கடவுள் என்ற ஒருத்தர் இருக்காரா என்ற கேள்வியே இருக்குது. மனிதன் கடவுளை படைத்தார்னா அல்லது கடவுள் மனிதனை படைத்தாரா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக இந்த சங்கீதம் 100ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சரியா? நாம் அல்ல, அழுத்தம் திருத்தமா சொல்லுது, நாம் அல்ல. அதாவது மனிதர்கள் கடவுளை படைக்கவில்லை, கடவுள் தான் நம்மளை படைத்தார் என்று வேதம் திட்ட தெளிவாக சொல்கிறது. அப்போ ஒரு தேவன் என்பவர் அல்லது கடவுள் என்பவர் யார் என்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்க வேண்டும், உயிரினங்களை படைத்தவராக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு இந்த போச்சை ஒரு மனுஷன் படைச்சிருப்பான், ஆனால் தேவன் நம்மளை படைத்தார், உயிரினங்கள் எல்லாவற்றையும் படைத்தார்னு பார்க்கணும். சரி, படைத்ததோட விட்டுட்டு போயிட்டாருன்னா அவர் கடவுளா இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நன்மை தீமை, தேவன் சாத்தான் அல்லது தீய சக்தி நல்ல சக்தி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நல்ல தேவனாகவும் அவர் இருக்க வேண்டும். அப்போ நல்ல தேவனாக இருப்பார்ன்றதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன ஆதாரம் என்றால், ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர் அதற்கு நல்வழிகளை காட்டி வளர்ப்பது போல இந்த தேவன் மனித குலத்திற்கு, ஏனென்றால் இந்த மனித குலம் இந்த உலகம் அனைத்தையும் காக்கிறதும் நடத்துறதுமா இருக்கிறது. அப்போ இந்த மனித குலத்துக்கு நன்மையை சொன்னவராக அவர் இருக்க வேண்டும். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க, நன்மையானது நடக்கும், இதெல்லாம் தீமையானது, தீமையானதை செய்யாதீங்க என்று சொல்கிற தேவனாக இருக்கணும். அப்போ கர்த்தர் யார் என்றால் எங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் எங்களுக்கு நன்மை தீமையை அறியத்தக்கதான காரியங்களை எங்களுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. அப்போ தேவன் என்பவர் கேர் உள்ளவராக இருக்க வேண்டும். சரி, தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது ஈஸி. தம்பி உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். தம்பி இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறது நல்லது. அப்படி சொல்லும்போது பூமரங்கள்னு வர சொல்லிடுவாங்க. ஆனால் தேவன் அதோட நிறுத்தலை. அவர் என்ன பண்ணார்? செய்து காண்பித்தார். பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்காக மரித்து அன்பு என்றால் என்ன என்பதை தேவன் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் படைத்தவர், இரண்டாவது படைத்ததோடு நிறுத்தாமல் அவர்களை பற்றி ஒரு கருத்தாக எடுத்து அவர்களுக்கு அன்பு செய்து அவர்களுக்காக மரணம் வரைக்கும் காட்டக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, சகல வல்லமை பொருந்தியவராக அவர் இருக்க வேண்டும். ஆல் மைட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லாததாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ இந்த தேவன் என்பவர் சகல வல்லமை பொருந்தியவர்.
இப்போ இந்த உலகத்தால் முடியாத காரியம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து காண்பிச்சிருக்க உயிரோடு இருக்கும் பொழுது. இறந்தவன் உயிர்ப்பிக்கிறது, அதுவும் 4 நாள் கழித்து உயிர்ப்பிக்கிறது, அது அவர் செய்ததில் பெரிய உச்சக்கட்டமான ஒரு அதிசயம். தண்ணீரில் நடப்பது, காற்றை அதட்டுவது, கடலை அதட்டுவது, அவையெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. மிருகங்கள் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. சரிங்களா? ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க அதை கேட்குறாங்க, அவரால் சுகப்படுத்த முடிகிறது. ஸோ இப்படியாக அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி அவருடைய சகல வல்லமையும் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ சகல வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறாருன்னு நாங்கள் பார்க்குறோம். ஈவன் பழைய ஏற்பாட்டில் கூட உலகத்தை அழிக்கவும் அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நோவாவினுடைய கதை மூலமாக நாங்கள் பார்க்குறோம். மற்றது என்னென்னா எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்குறோம். ஸோ தேவன் என்பவர் எங்கும் நிறைந்தவராக இருக்க வேண்டும். இப்படி இந்த தூணிலும் துரும்பிலும் இருப்பாங்கிறாங்களே அந்த மாதிரி. ஆமாம், எங்கும் இருப்பார்ன்றது ஒரு பொருளில் இருக்கிறாருன்ற அர்த்தம் இல்லை. அப்போ அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்போ நாங்கள் இந்த ரூமில் 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தினாலே கூடும் பொழுது நான் அங்கே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தினால் கூறுறாங்களோ அங்கெல்லாம் இருக்கிறார் மட்டுமல்ல, எங்களை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்ப அவருடைய கண்கள் பூலோகத்தை எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்ப இந்த தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிற தேவன். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ நீங்க பாத யாத்திரை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்க உங்கள் சொந்த அறையில் கதவுகளை மூடி என்னுடன் பேசுங்கள், நான் பேசுகிறேன் என்றார். அது இந்த உலகத்துல எங்க வேணுமென்றாலும் நீங்க இருக்கலாம், எந்த வனாந்திரத்திலையும் இருக்கலாம், மலைகளில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் தேவன் பேசுறார், எங்கும் நிறைந்தவர். அப்ப தேவன் என்பதற்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. கடைசியா என்னண்டா, he is outside of science, logic or time. நேர காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர், எந்த விதமான ஒரு கோட்பாடுகளுக்கும் அவரிடம் செல்லாது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் எழுந்த பிறகு அவர் வானத்துக்கு ஏறி போனார் என்று பார்க்கிறோம். அவர் மட்டுமல்ல, ஈனோக் பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கலாம். அதே போல காரியங்கள் இம்பாசிபிள் பை சயின்ஸ், அதாவது கிராவிட்டி அங்க வேலை செய்யல. ஒரு மூடிய அறைக்குள்ள அவர் திடீரென்று வருகிறார். அப்போ வரும் பொழுது அவருடைய சீஷர்கள் ஆவி எண்ணிச்சுட்டாங்க, ஆவி எண்ணிச்சுட்டு பயந்துட்டாங்க. பயப்படும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், நான் ஆவி கிடையாது, நான் இயேசு கிறிஸ்து, நீங்க என்ன தொட்டு பாருங்களேன்ற. அப்ப நீங்க லொஜிக்கலா யோசிச்சு பாருங்க, மூடி அறைக்குள்ள காத்து வேணுமெண்டா வரலாம், ஆனா ஒரு ஆள், பிசிக்கலான ஒரு ஆள் தொடக்கூடிய ஒரு பொருள் எப்படி வந்தார்? அப்ப லொஜிக்கு அப்பாற்பட்டவர். சரிங்களா? அப்ப நேரத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று நாங்க பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போல அவருக்கு. ஸோ அவருக்கு எல்லாமே சாத்தியம், அதற்கு வெளிப்பட்டவர், அங்கால் அப்பாற்பட்டவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இப்படியான குணலட்சணம் உள்ள ஒரு தேவனைத்தான் நீங்க தேவனாக ஏற்றுக்கொள்ளலாம், தேவனாக பார்க்க முடியும். இதுதான் கடவுள், இவர் தான் கடவுள்ன்றதுக்கு இப்படியான டெஸ்ட் நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்படி நீங்க பண்ணும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவர் உண்மையிலேயே தேவன் என்றதுக்கு இந்த ஆராதனைலாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து எனக்கு இன்னொரு கேள்வியும் தோணுது. என்னன்னா, மனுஷன் தோன்றி 2000 வருஷம் ஆயிடுச்சு, 2026 இருக்கோம் நம்ம அப்படின்னு கேலண்டர் சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது 6000 வருஷம்னு. இதை எது உண்மை என்றது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல நாள் காட்டி இல்லை, இந்த கேலண்டர் இல்லை. இருப்பினும் இது எப்படி சாத்தியம், எப்படி 6000 வருஷம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஆமா. இதே நீங்க தேவனை நம்பக்கூடிய பிள்ளைகள், வேதத்தை ஆராயக்கூடிய பிள்ளைகள் 6000 வருஷம் சொல்றாங்க. நாங்கள் 7000 வருஷத்துக்குள்ள போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது பூமி பாதி ஆயில கடந்துருச்சு, இதுக்கு மேல இதை வாழக்கூடிய தகுதியே இல்லை, இது ஒரு 1,00,000 வருஷத்துக்கு மேல, கோடி வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா வேதத்துல பார்த்தாலும் வெறும் 6000 வருஷம்னு சொல்றாங்க. கேலண்டர் வைஸ் பார்த்தா 2000 வருஷம்னு சொல்றாங்க. இதுல எது தான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கேலண்டர்ல 2 இருக்கு, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 2000 வருஷம். அப்ப கிறிஸ்துவுக்கு முன் உள்ள இந்த கேலண்டர் எப்படி போகும்டா, கூடி கொண்டு போகும். இப்போ குறைந்து கொண்டு போகும். சரியா? அப்ப 700 BC, பிஃபோர் கிரைஸ்ட் 700ண்டா கிறிஸ்துவுக்கு முன் 700 வருஷத்துக்கு முன்னாடி என்று அர்த்தம்.
இதே கிறிஸ்துவுக்கு பின் இப்படி வருது. ஆனால் ஒரு 30 வருஷ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இயேசு பிறந்த உடனே அந்த கலண்டர் மாறல. ஒரு 30 வருஷம் ஒரு கேப் கொண்டு அதில் இருக்குது. அதை நாங்கள் கருத்தில் எடுக்கணும். எனக்கு அதுலேயும் ஒரு டவுட் இருக்கு. கடவுள் இந்த தேதியில தான் பிறந்தாரு அப்படின்னு. அது நம்ம இன்னொரு நாள் விவாதிப்போம். நிச்சயமா அதை நாங்கள் கண்டிப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பற்றி நாங்கள் பேசும்போது அதை பார்க்கலாம். இந்த கலண்டர் என்பது பல வகையில மாற்றப்பட்டிருக்குது. சரியா? பல காலங்களில் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வேதாகம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கலண்டரில் பல நாட்கள் கூட்டி குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பிப்ரவரியில் 28 நாள் தான் வருது. சில கலண்டர் 30, சிலது 31 நாளும் போகுது. இது இல்லாமல் ஜூலியஸ் ஆண்ட காலங்களில் ரோமனில் அவங்க ஜூன் ஜூலை ஆகிய மாதங்கள், ஆகஸ்டஸ் என்ற ராஜாவின் காலத்தில் ஆகஸ்ட் மாதம், இப்படியாக மாசங்கள் பெயர் மாற்றப்பட்டன, நாட்கள் மாற்றப்பட்டன, அங்கே இங்கே கடன் வாங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் ஆதி ஆகமத்தில் எடுத்து வாசிச்சிங்கன்னா வம்ச வரலாறு போட்டிருப்பாங்க. அந்த வம்ச வரலாறுல என்ன சொல்லுதுன்னா, இத்தனை வருஷம் இவர் உயிரோடு இருந்தார், இவருக்கு ஒரு மகன் பிறந்தார், அவருக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல இவர் இறந்து போனார், அவர் இத்தனை வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் வரும். சரியா? ஓகே. நீங்கள் அதை ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 வருஷத்துல அந்த தண்ணியினால் உலகம் அழிந்த, நீரினால் அழிந்தக்கூடிய அந்த பெருவெள்ளம் வந்துச்சு. அப்ப அங்குல இருந்து கூட மீண்டும் நீங்க ஆபிரகாம்ல இருந்து எண்ணிக்கொண்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துல கிறிஸ்துவனுடைய வருகையை நீங்க பார்க்கலாம். அப்ப வேதத்துல இருந்தே நீங்க அந்த வரலாறு ஆதாம்ல இருந்து வரும் பொழுது கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் ஆயிருது. கிறிஸ்துவில இருந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2026ல நாங்க இருக்கிறோம். இதுல கொஞ்சம் கூடி குறையலாம். ஏன்னா அப்படி சொல்றேன்னா, இந்த வருடங்கள் எண்ணப்பட்ட முறை வித்தியாசமா 30 நாளா இருந்தது, 28 நாளா மாற்றப்பட்டது, மாதங்கள் கூட்டப்பட்டது, குறைக்கப்பட்டது, இதெல்லாம் இருக்கு. ஆனா மாறாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன மாறாத ஒரு விஷயம்னா, இந்த 7 நாள் சைக்கிள். இந்த 7 நாள் சைக்கிள் ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பித்து சனிக்கிழமையில முடியக்கூடிய இந்த விஷயம் மாறவே இல்லை. எல்லா ஆராய்ச்சியாளர்களும், வரலாற்றை ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், வேதத்தை ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், எந்த வேற உலகத்தினுடைய விஞ்ஞானங்களை அறிந்து ஆராயக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஒரு விஷயத்துல ஒற்றுமையாக சொல்கிறார்கள் என்றால் இந்த 7 நாள் மட்டும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால 7 நாள் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த வருடங்கள் எப்படி கணக்கிடப்படுகின்றன பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 6000 வருஷம். ஆனால் இந்த பரிமாண வளர்ச்சியில் உலகம் உருவானது என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா பல கோடி வருடங்கள்ன்றாங்க. ஏனென்றா ஒரு பாக்டீரியால இருந்து ஆரம்பித்து, ஒரு செல்லில் இருந்து ஆரம்பித்து, அது உருமாறி அது வர பல கோடி வருடங்கள் அது எடுக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நல்லா, நீங்க பரிமாண வளர்ச்சின்னு ஒன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான். அவன் நாளடைவில் பரிமாண வளர்ச்சினால மனுஷனா மாறிட்டான். அதனால மனுஷனா எவனும் பிறக்கலை அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா சில பேர் சொல்றாங்க. சில பேர் அந்த தேரி இந்த தேரின்னு ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. பட் இதுல குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தானா அப்படிங்கிறது எங்களோட கேள்வியா இருக்குது. சரி, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்கள்கிட்ட தொலைபேசி இருக்குதா? ஆமா, இருக்கு. அது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஃபோன் இருக்குது, டச் ஃபோன் இருக்குது. அதை நீங்க என்ன சொல்றாங்க, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்க ஒரு நாள் காலையில எழுமினீங்க, உங்களோட மேஷையில அதுவா வந்துச்சா? நான் தான் கடையில போயிட்டு வாங்கிட்டேன். நீங்க போய் வாங்கினீங்க. அதை நீங்க வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரியா? அப்புறம் நீங்க அதை போய் பயன்படுத்தும் போது அதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதாவது செயல்கள் இருக்கு. அதனுடைய ஒவ்வொரு செயல்களுமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது உயிரில்லாத ஒரு பொருள், ஒரு டிவைஸ். அந்த பொருள் அந்த வேலை செய்வதற்கு ஒருத்தவங்களுடைய உழைப்பும் மூளையும் செயல் திட்டமும் அதுக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு உயிரில்லாத ஒரு ஜட பொருள் அது செய்யக்கூடிய வேலைக்கு ஒருவருடைய மூளையும் கிரியேஷனும் தேவைப்படுது.
இப்போ திடீரென்று ஒரு பொருள் உருவாகுது, அது இவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரெயின் எப்படி வேலை செய்யுது, எங்களோட பிரெயின் வந்து சொல்லுது நீ பேசு, நீ வாயை திற, சாப்பாட்டை நான் கொண்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக திறக்க சொல்லுது. இது எப்படி அது பிரெயின் தான் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கண்டா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. எப்படி ஒரு வளர்ந்தவங்க சாப்பிட தெரியாமல் போயிடும் திடீரென்னு அப்படின்னா, அந்த பகுதியில் உள்ள பிரெயின் அவங்களுடைய மூளை வந்து தாக்கப்பட்டிருக்கு, அது இறந்து விட்டது. அதனால அந்த சிந்தனை அதுக்கு வருதில்லை, அவங்களால வாயை திறந்து சாப்பிட முடியல. அப்போ ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட ஒரு மெக்கானிசம் இருக்குது, எங்களோட மூளை வந்து அதை கேட்ட கட்டளையை அனுப்புது. அதே போல் எங்கள் ஒவ்வொரு ஓர்கன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அற்புதமாக அதிசயமாக படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பறவைகளை பாருங்கள், எப்படி அது பறக்குது. ஒரு பூக்களை பாருங்கள், இது எவ்வளவு அழகாக கடவுள் எப்படி படைச்சிருக்கார். ஒரு பழத்தை எடுத்து பாருங்கள், அதில் எவ்வளவு ஒரு கீவியை நான் அன்னைக்கு வெட்டினேன், அந்த டிசைன் உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு கிவி எடுத்து விட்டீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் சேம் கிடையாது. உங்களோட விரல் ரேகையும் என் விரல் ரேகையும் ஒன்றும் கிடையாது. இதனால தான் கொலை செய்தாலோ அல்லது ஒரு திருட்டு செஞ்சாலோ அந்த கைரேகையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கைரேகை இருக்கிறது. இது எல்லாமே எதேச்சியாக வந்தது என்று சொல்வது எவ்வளோ முட்டாள்தனம். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, மனுஷன் பரிமாண வளர்ச்சி மனுஷன் ஆயிட்டான். இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு மனுஷன் போயிட்டானா அல்லது போய்கொண்டு இருக்கிறானா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு இருக்கிற இப்போ ஒரு சிம்பான்சி எடுத்துக்கலாம், ஒரு சிம்பான்சி இருக்கு, ஏன் அந்த சிம்பான்சி மனுஷனா மாறல? சரி, அதுக்கு டைம் எடுக்கும்ன்றாங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு ஒரு சிம்பான்சி இருக்கணும், ஒரு மனுஷன் இருக்கிறான், இந்த மனுஷனுக்கும் சிம்பான்சிக்கும் இடையில பரிமாணம் ஆகி கொண்டிருக்கிற இன்னும் ஒரு கிரீச்சர் அங்கே இருக்கணும். அப்படி ஒன்றுங்களுக்கு கிடையாது. தேர்ஸ் நத்திங் இன் பிட்வீன். நாய் எல்லாமே நாயாகவே இருக்கு, பூனை எல்லாமே பூனையாக இருக்கு, கழுதை எல்லாமே கழுதையாக இருக்கு, குதிரை எல்லாமே குதிரையாக இருக்கு. எத்தனை வருஷமா? 2000 வருஷமா மினிமம். ஆனால் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்குரிய டேட்டா இருக்குது. அந்த 6000 வருஷ டேட்டாவில் எங்கேயுமே பரிமாணத்துக்கான காரியம் கிடையாது. நீங்கள் தேவன் படைத்தார் நம்புறதை விட பரிமாண வளர்ச்சியை நம்புறது ரொம்ப அதிகமான நம்பிக்கை தேவை. ஏனென்றால் தேவன் படைத்தார் என்பது லாஜிக்கலா கன்க்ளூட் ஆகும், கரெக்டா வரும். ஆனா பரிமாண வளர்ச்சி என்பது மிகப்பெரிய நம்பிக்கை அதுக்கு தேவை. தியரி உண்மை கிடையாது. டார்வினே அது தியரியா தான் எழுதினாரு, அவர் வந்து இதை ஃபேக்டா எழுதல. ஓகே, நீங்க படைப்புன்னு சொன்ன உடனே தான் எனக்கு வருது. சரி, கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும்? பாருங்க, எங்களெல்லாம் படைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறாரு. சரியா? ஏன் இந்த உலகத்தை படைக்கணும்? படைக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஏன் நாம பிள்ளைகளை பெற்றுக்கிறோம்? பெற்றுக்கிறோன்னா நம்மளோட சந்ததி உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஒரு குடும்பம், ஒரு நல்ல குடும்பம்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அத்தாட்சி என்ன? அந்த குடும்பத்தில் அன்பு நிறைந்திருந்தால் அது நல்ல குடும்பம்னு சொல்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் குத்தி கொள்கிற மாதிரி, ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கிற மாதிரி சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை ஐயோ அது ரொம்ப மோசமான குடும்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். அப்போ அன்பான குடும்பத்துக்கு மோசமான குடும்பத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன தேவை இருக்குது அப்படின்னா, அன்பான குடும்பம் நன்மையானதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொருவருக்கும் மனிதர்களுக்கு அன்பு ரொம்ப தேவைப்படுது. அன்பே தேவையில்லை என்று சொல்லுகிறவனுக்கும் அன்பு தேவைப்படுகிறது. அப்போ தேவனுக்கும் அன்பு தேவைப்படுகிறது. தேவன் அன்பை காட்ட விரும்புகிறார், அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். அன்பு தான் இந்த உலகம் உருவானதுக்கு முக்கியமான முதலாவது காரணம். ஏன் அதை வந்து மனிதர் மூலமாக எடுக்கணும்னா, த ஃப்ரீ வில் கிவன் டு ஹியூமன். நாங்கள் சொந்தமாக முடிவு எடுக்கிறதுக்கு தேவன் எங்களை உருவாக்கியிருக்கார். நீங்கள் தேவனை அன்பு செய்யலாம், இல்லைன்னா வெறுக்கலாம். இரண்டுமே அங்கு ஒன்றரை கலந்திருக்கிறபடியால் தான் நாங்கள் வந்து சொந்தமாக முடிவெடுக்கிறோம். அப்படி முடிவெடுக்கக்கூடிய நான் அவரை அன்பு செய்ய முடிவெடுக்கும் போது அது உண்மையான அன்பாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டோக் இருக்குது, அந்த டோகை வந்து நீங்கள் அன்பு செய்கிறீங்க, அந்த டோகும் உங்களை அன்பு செய்யுது. ஆனால் இப்போ நிறைய ரோபோ டோக்ஸ் வந்துருக்கு. இருந்தாலும் மனுஷங்க உயிருள்ள ஒரு நாயைத்தான் விரும்புகிறாங்க. எதனால்? அதில் அன்பு அதில் கிடைக்கும், யாரோ ப்ரோக்ராம் பண்ண அன்பு கிடையாது. ஸோ மனித அன்பு அப்படிப்பட்டது, தேவன் மேலே நான் வச்சுக்கிற அன்பு. இது முதலாவது காரியம்.
இரண்டாவது ரீசன் எதுக்காக தேவன் உலகத்தை படைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முடிவில்லாத உறவு, எட்டர்னல் ரிலேஷன்ஷிப். ஏன் எங்களுக்கு நேச்சுரலாக வாழணுமென்ற ஆசையும் சாகரத்துக்கு விருப்பமும் இல்லாமல் இருக்குன்னா, we were created to last forever. என்றென்றும் வாழத்தக்கதாக தேவன் எங்களை படைத்திருக்கிறார். அதனால எங்களுக்கு சாகணுமென்ற அந்த விருப்பம் இல்லை, வாழ ஆசைப்படுகிறோம். லோங்கிவிட்டி எங்களுக்கு தேவைப்படுது. ஏனென்றா we are not created to be. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வயதாகிறதும் விருப்பம் இல்லை. ஆனால் நாங்கள் வயதாகிறது மாதிரி நாங்கள் படைக்கப்படலை. we were supposed to live young forever தான். அப்போ தேவனும் எங்களோட அப்படிப்பட்ட ஒரு உறவு தேவைப்பட்டு அவருக்கு காரியமாக எங்களை படைத்தார். ஸோ அவருக்கும் எங்களுக்குமான அந்த அன்பு, அவருக்கும் எங்களுக்குமான அந்த உறவு ஒரு குடும்ப உறவு போல இருக்கணும் அப்படின்ட்டு அவர் படைத்தார். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நாங்கள் லோங்குவிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, நீங்கள் போய் பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு கடவுள் சொன்னார். ஸோ we supposed to create more people. நாங்கள் அன்பு செய்யவும் தேவனை அன்பு செய்யவும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் லவ், நீங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவியில் அதை பார்ப்பீங்க. அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் லவ் என்னென்னா, உண்மையிலேயே தேவன் மேலே இருக்காரு, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி. அப்போ நான், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளை, என்னுடைய புட்டப்பிள்ளை. பாருங்க, இறப்பே இல்லைன்னா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாகுது. நாம் ஒருத்தரை அன்பு செய்கிறோம், ஆனால் நாம் எல்லோரும் தேவனை அன்பு செய்கிறோம். ஸோ தேர் இஸ் அ horizontal love and the vertical love. இந்த ஹொரிசோண்டலும் வெர்டிக்கலும் ஒன்றாகிறது இந்த கிரியேஷனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதில் இன்னும் ஒரு அடட் பியூட்டி இருக்குது. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் அண்ட் அதர் கிரீச்சர்ஸ் இந்த பைபிள். ஏஞ்சல்ஸ் யாக்கோபினுடைய கனவுல ஒரு ஏணியில் மேலே ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தாங்க. அது ரியாலிட்டியாக இருந்தது ஏதேன் தோட்டத்தில். அங்கே ஏஞ்சல்ஸ் மனிதனோட உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இந்த அன்பு இங்கிருந்து உருவாகி ஒரு அழகான பூச்செடியை நாங்கள் வைக்கிறோம்னா அதனுடைய வாசம் இந்த வீடு முழுவதையும் நிரப்புவது போல இந்த அன்பு பரலோகம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அன்பாக இருக்கணும், அது வளரணும் அப்படின்ட்டு தேவன் ஆசைப்பட்டார். அதனால தான் ஆதாமை படைத்து ஒரு அழகான தோட்டத்தில் அவங்கள வைத்தார். ஆனால் அது கெட்டு போய்விட்டது. அதனால நாங்கள் இப்போ பயங்கரமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, தேவனுடைய படைப்பில் ஒரு ஓர்டரை நீங்கள் பார்க்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் சூரியன் 3வது 4வது நாள் வரும். வெளிச்சம் முதலாவது ஏன் வருதுன்னா, தேவனே அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தார். இது எங்கே இருக்குன்னா ஆதியில் இருக்கு. எங்க மறுபடியும் இருக்கும் அப்படின்னா புதிய வானம் புதிய பூமியில எருசலேம் இறங்கி வரும் பொழுது அங்கே தேவனே அவர்களுக்கு வெளிச்சமா இருப்பாருன்னு வரும். அப்ப இதை ரிவர்ஸ் பண்ணி அங்க வருது. சரியா? அப்ப நாங்க ஆதி ஆகமத்தை படிக்கிறது, அந்த கிரியேஷனை படிக்கிறது மிக மிக முக்கியம். அப்பதான் எங்களுடைய படைப்பை முழுமையா எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், இந்த 5 நாட்கள்லையும் தேவன் வார்த்தையினாலே எல்லாத்தையும் படைத்தார். விருட்சங்கள் உருவாக்கணும் என்றால் விருட்சம் என்பது மரம் உருவாகிட்டது. ஒவ்வொன்றையும் அப்படியே உருவாக்கிய தேவன் ஈவன் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை கூட வாயினால உருவாக்கிய தேவன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. அந்த 7 நாளுமே இந்த திங்கள் செவ்வாய் அப்படின்னு தான் பேர் இருந்ததா? அப்போ வேதத்துல 1 நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் இருக்குது. அப்படியே வரும் பொழுது 5வது நாள், 6வது நாளுக்கு வரும் பொழுது அவர் எல்லா மிருகங்களையும் படைத்துறாரு. மனுஷனை படைக்க போகும்போது மட்டும் ஒரு டிஃபரன்சியேஷன் அங்க வருது, ஒரு வித்தியாசம் வருது. இங்க ஒரு பர்சனல் டச் இருக்குது. கடவுள், நீங்க இமேஜின் பண்ணிக்கிங்க, கையை மடிச்சு மண்ணை எடுத்து அவர் உருவாக்குகிறார். மனிதனை தன்னுடைய கைகளினால் உருவாக்கி தன் நாவினால சுவாசத்தை கொடுத்து அது உருவாக்குறார். எல்லா மிருகங்களுக்கும் தேவனுடைய சுவாசம் உண்டு. ஏனென்றால் அவருடைய வாயினால வார்த்தை, அந்த வார்த்தை அவர்களுக்கு உயிரானது. இங்க தேவன் அவனுக்கு கொடுத்தது கிட்டத்தட்ட சிபிஆர் மாதிரி. இப்ப பாருங்க, ஒருத்தங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா நாம பிரஸ் பண்ணிட்டு சிபிஆர் கொடுக்குறோம் இல்லையா? அதே போல ஊதினார், அப்ப அவன் உயிர் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த
சுகாதார சம்பந்தமான உயிர் சம்பந்தமான கண்டுபிடிப்புகளுக்கு நிறைய அடிப்படை வேதத்திலேயே இருக்குது. அப்போ அவர் தன்னுடைய பிள்ளைகளாக அவரை படைத்தார்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் இந்த நாட்களை பற்றி கேட்டீங்க இல்லையா? அப்போ முதலாம் நாள் சாயங்காலம் விடிய காலமாகி ஒரு நாள் முடிந்தது. அப்போ ஒரு சன்செட் டு சன்செட், சூரியன் மறைவதில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள், அடுத்த நாள் சூரியன் மறையும் போது ஒரு நாள் ஆகுது. வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த ஒரு நாள் என்பது லிட்ரல் 1 day, 24 hours. சரியா? வேதத்தில் நீங்கள் ஆழ்ந்து படிக்கும் பொழுது 12 மணி நேரங்கள் ஒரு பகலுக்கும் 12 மணி நேரங்கள் இரவுக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த படைப்பு 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் நாள் ஒரு விசேஷத்த நாள். அந்த 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை அவர் விசேஷித்த நாள் ஆக்கினார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த 7வது நாள் பரிசுத்தமான நாள், அதை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு. அந்த 7வது நாள் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க ஈவினிங்லேருந்து காலையில், அதாவது அடுத்த நாள் சன்செட் ஆகிற வரலாம், சன்செட் டு சன்செட் ஒரு நாள், அப்படி தானே சொல்கிறீங்க? சன்செட் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ அந்த நாளில் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த நாள், அதாவது அது வந்து 7வது நாள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போதைக்கு அந்த 7வது நாள் சனிக்கிழமைன்னு வருது. ஸோ அப்போ இந்த சனிக்கிழமை தான் அவர் ஆசீர்வதித்த நாளுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். வேதம் தெளிவாக சொல்கிறது, இரவுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம். அப்போ ஒரு நாள் என்பது 24 hours. இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் என்பது 7 நாட்கள். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தேவன் கொடுத்த ஒரே ஆதாரம் தான். இதனால் 3ல் வருதா, இல்லை சூரியனை உலகம் சுத்தக்கூடிய நேரமா, அல்லது ஏதாவது நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான் படைப்பின் அடையாளம், இந்த 7 நாட்கள். அப்போ இந்த 7ஆம் நாள் ஒரு விசேஷித்தமான நாள். அதில் தேவன் ஓய்ந்திருந்தார், அந்த நாளை மனிதனோடு செலவிட்டார். நான் முன்னாடியே சொன்னேன், படைப்பின் நோக்கம் அன்பு செலுத்துதல், உறவை உருவாக்குதல். அப்போ இந்த 3க்கும் எது அடிப்படை என்றால் நேரம் செலவிடுதல். அப்போ இந்த 7ஆம் நாளில் மனிதனுடன் தேவன் நேரம் செலவழிக்க விரும்பினார். அதன் காரணமாகத்தான் அவர் ஓய்ந்திருந்தார், அவர் அதை பரிசுத்தப்படுத்தினார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் 6 நாட்களும் வேலை செய்கிறான், ஒரு நாள் ஓய்ந்திருக்கிறான். அந்த ஓய்ந்திருக்கிறான்னா அவன் ஒன்றும் செய்யாமல் இருக்கான் அர்த்தம் அல்ல. அவன் தன் பிள்ளைகளோடு, தன் மனைவியோடு நேரத்தை செலவழிக்கிறான், சந்தோஷித்து இருக்கிறான். அப்போ அவருடைய படைப்பின் முக்கியமான பகுதியே எதென்றால் அந்த 7ஆம் நாள் மனிதனோடு செலவிடக்கூடிய அந்த நேரம் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரி, 7வது நாள்னும் போது தான் இது 7வது நாள் ஓய்ந்திருந்தார், அது பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னு. இப்போ அந்த நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த 7வது நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு கிறிஸ்தவர் என்றாலே ஞாயிற்றுக்கிழமை தானே, சனிக்கிழமைன்றதுக்கே ஒரு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அன்றைக்கி தான் எங்களுக்கு லீவு கிடைக்குது, அன்றைக்கி போய் தான் நாங்கள் சர்ச்சுக்கு போக முடியும். ஏன்னா நாங்கள் ஒரு வாரமாக வேலைக்கு போகிறோம், அதாவது வாரம் முழுக்க வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு அந்த லீவு நாள் அது கிடையாது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் இது லீவு நாள், அன்றைக்கி தான் எங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் மாதிரி நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். ஓகே, இப்போ மனுஷன் உருவாக்கியது ஒன்று, தேவன் உருவாக்கியது ஒன்று. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தில் இருக்குது. நீங்கள் ஆதியாகமம் முதல் 6 அதிகாரங்களையும் நீங்கள் படித்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முழு வேதாகமும் பொய்யாயிரும். அப்போ இந்த 6 அதிகாரத்திலையும் முக்கியமான பகுதி ஒன்று இருக்கு. என்னென்னா, இந்த ஆதாம் ஏவாளுக்கு மகன்கள் பிறந்தார்கள், ஆயின், காபேல். இந்த கெயின் அண்ட் ஏபிள் என்று சொல்கிறாங்க. இந்த கெயின் ஏபிளை கொலை செய்கிறான். எதுக்காக கொலை செய்தான் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ காணிக்க அப்படி இப்படின்னு. கரெக்ட். அப்போ எதுன்னா மதம். ஏபிள் 2வது மகன் தேவன் சொன்னபடி செய்யணும் என்று சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறான். மூத்தவன் என்ன சொல்றான்?
தேவன் சொன்னபடி அல்ல, நான் நினைத்தபடி அதை செய்வேன். அப்ப தேவன் என்னத்தை காட்டி கொடுத்திருக்கார்? ஒரு பலியிடுதல் என்றால் என்ன, அது ஏன், அதனுடைய இதை நாங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு விலாவரியா பலியை பற்றி படிக்கலாம். அது ஏன் இப்படித்தான் தன்னை வழிபட வேண்டும் என்ற ஒரு முறைமையை கொடுத்திருக்கிறார். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். படைப்பினுடைய தேவன் என்பதற்கு முக்கியமான அடையாளம் என்ன? எங்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், என்னத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு. அப்ப இதுல நிறைய இருக்குது. எல்லா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு இதுலையும் எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், யாரை யார் திருமணம் செய்யலாம், யாரை யார் திருமணம் செய்யக்கூடாது. இப்ப எல்பிஜிடிக்யூலாம் நிறைய போயிட்டு இருக்கு பாருங்க. இதற்காக சொல்றேன், யாரை திருமணம் செய்யக்கூடாது, உங்கள் கழிவறைகள் எங்க இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு தேவன் எங்களுக்கு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார், ஒரு வழிமுறையை எங்களுக்கு கொடுத்துருக்கார். அப்ப தன்னை வழிபடுவது எப்படி என்றதை அவர் தெளிவா சொல்லியிருக்க, அதை காயின் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் பயிரிடுவனாக இருக்கிறேன், என்னுடைய காய்கறிகளை நான் கொடுப்பேன் என்று அவன் கொண்டு வரும் பொழுது அங்கே முறைமை மாறுகிறது. அப்ப ஏபல் என்ன பண்றான்? தேவனுக்கு சொற்படி நடக்கிறான், தேவன் அன்பு செலுத்துகிறார், இவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. கற்பனையில் ஒன்று மற்றவண்ட பொருளை பார்த்து நீ எரிச்சல் படாத அப்படின்றது. அப்ப அந்த எரிச்சல் உண்டாகிறது. எரிச்சல் எங்கே கொண்டே விடுகிறது? இன்னும் ஒரு கற்பனையை அவன் உடைக்கிறான், தன் சகோதரனை கொலை செய்கிறான். புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன தெளிவா தெரியுதுண்டா, கடவுள் ஒரு முறைமை வைத்திருக்கார். இத இப்ப செய், இத இப்ப செய். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முறைமை. சரி, இப்ப இந்த சனியா ஞாயிறுக்குலாம் வரலாம். நீங்க கலண்டர் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய உங்களோட போன்ல இருக்கக்கூடிய கலண்டர் நான் சொல்லல, இல்ல இப்பயும் ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாளா இருக்கு. சில இதுல திங்கக்கிழமை ஆக்கிட்டாங்க. அதே நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். இப்போ உங்களோட ஐஃபோனாக இருந்தால் நீங்கள் எடுத்து பாருங்கள், திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நான் கலண்டர் ஞாயிற்றுக்கிழமை சிறு வயதுலேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஞாயிற்றுலேருந்து ஆரம்பிக்கும், ஞாயிறுலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமையில் முடியும். இந்த சனி என்பது பல மொழிகளில் சபாத் என்று வருகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இத்தாலியன் லாங்குவேஜில் சபாட்டோ அப்படின்னு வரும். அந்த சபாட்டோ என்றதை நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அப்படின்னு வரும். அப்போ 7ஆம் நாள் பல மொழிகள், இத்தாலியன், பிரெஞ்சு, இந்த லத்தீன்ல இருந்து வந்த எல்லா மொழிகள்லையும் கிட்டத்தட்ட அது சபாத் என்ற வார்த்தை தான் உருவாகிறது. இந்த சபாத் என்பது தமிழில் சொன்னீங்கன்னா ஓய்வு நாள் அப்படின்னு வருது. சரி, படைப்புக்கு நாங்கள் போவோம். படைப்புல முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் இப்படி வருது. படைப்புக்கு பிறகு ஒரு பெரிய ஈவெண்ட் உலகத்தில் நடந்ததுண்டா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் இறப்பும். பிறப்பு கூட ஒரு குடிசையில் ஒரு ஆடு மாடு இருக்கக்கூடிய அந்த கொட்டகையில் நடந்துருச்சு. ஆனால் இறப்பு பப்ளிக்காக நடந்த ஒரு விஷயம், எல்லோரும் பார்க்கத்தக்கதாக. வேதத்தில் மட்டுமல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது கடவுளை நம்பாதவர்கள் கூட அந்த வரலாற்று ஆசிரியர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த இறப்புல இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கணும். என்னண்டா, நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 24 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா முதல் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறை இடத்துக்கு வந்தார்கள். இது கிறிஸ்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வாரத்தின் முதலாம் நாள். கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்து போனாரு? ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் நாங்கள் உயிர்த்த ஞாயிறு இன்னைக்கும் கொண்டாடுறோம். உங்களுக்கு தியதி மாறும், ஆனால் ஞாயிறு என்றது மாறாது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு. இதே நீங்க கொஞ்சம் பின்பக்கமா போய் 23ஆம் அதிகாரம் 53 இருந்து நான் வாசிக்கிறேன். அதை இறக்கி, அதை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பித்தது. அப்ப எப்போ ஓய்வு நாள் இன்ன வரைக்கும் யூதர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஓய்வு நாளை கை கொள்றாங்க. அவங்க எந்த நாள்ல கை கொள்றாங்க? சனிக்கிழமையில கை கொள்றாங்க. அவங்களுக்கு எப்ப ஓய்வு நாள் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆரம்பிக்கிறது.
அநேக ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்து இறந்தது ஏறத்தாழ 3 மணி என்று சொல்றாங்க. பல கிறிஸ்தவர்கள் இந்த 3 மணி ஜெபத்தை ஏறெடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா. ஏனென்றா அவருடைய அந்த ஒரு விசேஷித்த நேரம்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 மணிக்கு அவர் இறந்தபடியா அங்கே தொங்கிக் கொண்டிருந்தவர்களை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம ஓய்வு நாளுக்கு முன்னாடி, சூரியன் மறைறதுக்கு முன்னாடி இவங்களை இறக்கிடணும். ஓய்வு நாளில் இறந்த உடல் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதனால 2 திருடர்களும் 2 பக்கம் அறிஞ்சவங்க பாருங்க, அவங்களுடைய கால்களை அவங்க உடைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க சீக்கிரமா இறந்துருவாங்க, அவங்கள கொண்டே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவை அவர்கள் வரும்பொழுது அவர் ஏற்கனவே இறந்திருப்பதை கண்டு அவருடைய எலும்பும் உடைக்கப்படவில்லை. இது நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா எலும்புகள் முறியாது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப கிறிஸ்து அவங்க ஏன் இறக்குறாங்க அவசரமா என்று சொன்னா, ஓய்வு நாளுக்கு முன்னாடி அவரை கொண்டே ஆயத்த நாளில் அவரை படுக்கையில் போடுகிறார்கள், கல்லறையில் போடுகிறார்கள். இந்த ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை. அதான் ஆயத்த நாள் முடிந்து ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. கிறிஸ்து இறப்பில் கூட ஓய்வு நாளை கை கொண்டார். அவர் ஓய்வு நாளில் அமைதியாக படுத்திருந்தார் கல்லறையில். முதலாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதம் முழுவதிலும் நீங்கள் எங்கு தேடினாலும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றோ அல்லது மாற்றப்பட்டதென்றோ எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சனிக்கிழமை என்பதற்கு வேதம் முழுவதும் ஆதாரங்கள் இருக்கிறது. ஓகே, அப்போ சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அப்படிதானே? இப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஓய்வு நாள் ஆசரிக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஒரு கத்தோலிக்க பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அறியாமையில் இருக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தன் கண்களை மூடிக்கொண்டார் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் தெரிந்து செய்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் சிறு வயதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எல்லா சபைகளிலும் கிறிஸ்துவுக்கு நெருக்கமாய் அவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். அப்போ இதில் என்ன பெரிய பிழை இருக்குது அப்படின்னா, இந்த கேயின் ஏபிள் கதை சொன்ன பாருங்க, அந்த மாதிரி தெரிந்து கொண்டு தேவனுடைய கற்பனையை மீறுவது பாவமாக இருக்கிறது. நீங்கள் ரோமரை வாசிக்கும் பொழுது பாவம் என்றால் என்ன என்றால் கற்பனையை மீறுவதிலே பாவம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது 10 கற்பனையில் 4வது கற்பனையாக இருக்கிறபடினால இதை மீறுவது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ இதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரணும். ஆனால் எப்படி இது சனி ஞாயிறாக மாறியது என்ற வரலாற்றை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக அதை படிக்கணும். படிச்சுட்டு அதை குறித்து கேள்விகளை அவர்கள் கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இந்த கத்தோலிக்க சபை நாங்கள் தான் இந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினோம் என்று சொல்கிறாங்க. அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். எதற்காக ஒத்துக்கொள்கிறார்கள்னா, வேதம் முழுவதும் நீங்கள் தேடினாலும் எங்கேயுமே ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றதுக்கோ அல்லது சனியிலிருந்து ஞாயிறாக மாற்றப்பட்டது என்றதுக்கோ எந்த அத்தாட்சியும் கிடையாது. கிறிஸ்து உயிர்த்தெழுது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கிறார்கள். அதனால் வேதம் மாற்றியது என்றதற்கு வேதாகமும் எந்த வழிமுறையும் சொல்லவில்லை. நீங்கள் ஏசியா புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா அதில் 66வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது என்ன சொல்கிறது என்றால், புதிய வானம் புதிய பூமியில் ஓய்வு நாள் ஆசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆதியிலே ஆசரிக்கப்பட்டது இன்றும் யூதர்களால் ஆசரிக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்களால் சில கிறிஸ்தவர்களால் ஆசரிக்கப்படுகிறது. இப்போ 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை அதை 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கொண்டாடுகிறார்கள். அதே போல பல சபைகள் அதை ஆசரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்னமும் ஆசரிக்கப்படுகிறது. கிறிஸ்து 2ஆம் முறை வந்த பிறகு புதிய வானம் புதிய பூமியிலும் அது ஆசரிக்கப்படும். அப்போ இடையில் மட்டும் ஏன் இல்லை என்ற ஒரு கேள்வி வருது. அப்போ நீங்கள் வேதத்தை ஆராயும் பொழுது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரையும் இந்த ஓய்வு நாள் 7ஆம் நாள், அந்த 7ஆம் நாளை ஆசரிக்க வேண்டும். அப்போ இந்த 7ஆம் நாள் சனிக்கிழமை என்பதற்கு கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்புமே எங்களுக்கு சாட்சியாக நிற்கிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த ஞாயிறை ஆசரிக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் வெறுக்காமல் அவர்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில்
நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது குறித்து யாராவது கேள்வி இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். கடைசி காலத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை வேதாகமம் சொல்லுகிறது. அந்த கடைசி கால செய்தி என்னவென்றால் முத்தூது என்று சொல்லக்கூடிய 3 தூதர்களுடைய செய்தி. இந்த முத்தூதில் முதலாவது தூது என்னவென்றால், வானத்திலே ஒரு தேவதூதன் பறக்க கண்டேன். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் படைத்தவர்ன்றதுக்கு என்ன அத்தாட்சி என்றால், 6 நாளில் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த நாள் விசேஷித்த நாள். இதுதான் அடையாளம். அப்போ ஒருத்தங்க சனிக்கிழமை தேவனை ஆராதிக்கிறாங்கன்னா அவங்க யாரை ஆராதிக்கிறாங்க என்றால் படைத்த தேவனை ஆராதிக்கிறாங்க. நான் தேவன் என்றதுக்கு யார்ன்றதுக்கு முதலாவது காரணம் என்ன சொன்னேன்? படைத்தவராக இருக்கணும். அப்ப நீங்க தேவனைத்தான் கும்பிடுறீங்கன்றதுக்கு அந்த அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் கொண்டாடுவதும், முதலாம் நாள் நீங்க பார்க்கும் பொழுதே பெயர்லேயே என்ன இருக்கிறது? ஞாயிறு. ஞாயிறு என்பது என்ன? சூரியனை குறிக்கக்கூடியது, படைக்கப்பட்ட ஒரு பொருள். இந்த சூரிய நமஸ்காரம் என்பதும் சூரியனை தொழுதல் என்பதும் ஆதி காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அது தேவனுக்கு எதிரான காரியம். சரியா? அப்ப ரோமர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறவர்கள், சூரியனை வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால அவங்க ஞாயிற்றுக்கிழமையை அவர்களுடைய வழிபடு நாளா வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமையை வைத்திருந்தார்கள். அப்ப ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக மாறும் பொழுது 2 நாள், உங்களுக்கு சனி ஞாயிறு ஆகிய 2 நாளும் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டது. இப்படித்தான் எங்களுக்கு வீக்கெண்ட் என்றது 2 நாளாக ஆக்கப்பட்டது. வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா நீ 6 நாளும் வேலை செய்வாய், 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாய் என்பதுதான். அநேக நாடுகளில் 6 நாள் வேலை தான் இன்றும் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னண்டா, எது அந்த 7ஆம் நாள் என்பதுதான். அதை இன்றைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் நாங்கள் இதை இன்னும் ஆழமாக படிக்கலாம். ஓகே, நல்லதண்ணா. எங்களுக்கு கடவுள் என்பது யார், மனுஷனை எப்படி படைச்சாரு, எதற்காக படைச்சாரு, இந்த அன்புக்காக தான் இதை படைச்சாரு. முக்கியமானது என்னதுன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இதிலேருந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய கொஸ்டினோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி.